ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டே டு ஆல். இன்றைக்கி மோர் மிளகா போட போகிறோம். குடமிளகா, இது தஞ்சாவூர் குடமிளகா. இது வந்து ஒரு 10 days தான் வரும், வருஷத்துலேயே ஒரு 10 days தான் வரும். எங்கள் ஃப்ரெண்டு கும்பகோணத்தில் இருக்காங்க, அவங்க வாங்கி அனுப்பியிருந்தாங்க. ஒரு 5 கிலோ, ஒரு கிலோ 70 ரூபான்னு அனுப்பியிருந்தாங்க. இன்றைக்கி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். போனிங் சேலை இப்படி குத்தணும், ரொம்ப குத்தக்கூடாது. 2-3 ஓட்டை போட்டு போகிறோம். உள்ள உப்பு மோரெலாம் போகும் உள்ள. பெருசாக ஓட்டப்பட்டால் அந்த அதில் உள்ள சீடெலாம் வெளில வந்துடும். அதனால் கொஞ்சம் சுமாராக பார்த்து இந்த மாதிரி ஓட்ட போகணும். க்ளீன் பண்ணதில் ஒரு 4 கிலோ தான், அந்த 1 கிலோ வீணாக போச்சு. அதெல்லாம் 2 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் உப்பு போடணும் 4 கிலோவுக்கு. ஒன்றரை லிட்டர் தயிரை நல்லா கடைஞ்சி ஊற்றிருக்கேன். கடைஞ்சி ஊற்றணும், அப்போ தான் நல்லா உள்ளே போகும். மோர் மாதிரி கடைஞ்சி ஊற்றணும். இந்த ஒரு நாள் ஊற வச்சுட்டு காய வச்சு திருப்பி மோரில் போட்டு எடுத்து வச்சு அதான் மோர் சூப்பராக இருக்கும். அது இதை குலுக்கி விட்டு திருப்பி காய வச்சுட்டு திருப்பி மோரில் கொண்டு வந்து போடணும். ஒரு வாரமாவது காய வைக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம். இது மார்ச் மாதம் ஒரு 15 தேதியிலேருந்து 25 தேதிக்குள்ளே தான் இருக்கும் இந்த மிளகா வரும். அதுக்கப்புறம் வராது. அப்போயே வாங்கி நாங்கள் போட்டு வச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.